இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அவசர ஞானஸ்நானமா, அர்த்தமுள்ள ஞானஸ்நானமா. வேதம் இவ்வாறாக சொல்கிறது, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யார்? மத்தேயு 3:7. ஆமாங்க, உண்மையான மனமாற்றம் இல்லாமல் தன்னிடத்திலே வந்து ஞானஸ்நானம் பெறும்படி வந்த பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து யோவான் ஸ்நானகன் வீசிய ஒரு வார்த்தை தான் விரியம் பாம்பு குட்டிகளே. ஆமாங்க, இன்றைக்கும் அநேக நேரங்களை இந்த ஞானஸ்நானம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கு. ஒரு உண்மை சம்பவத்தை நாம பார்த்தோம்னா, தென் அமெரிக்கா நாடுகள்ல பொலிவியாங்கிற ஒரு தேசத்துல 1995 ஒரு செய்தி காட்டு தீயா பரவியது. அது என்ன செய்தினா, 666 முத்திரை அந்தி கிறிஸ்து வாரார் அப்படிங்கிற ஒரு செய்தி காட்டு தீயா பரவுது. அது என்னன்னா, 1996 வருஷம் 6வது மாசம் 6வது தேதியில அந்தி கிறிஸ்து வாராரு. அதுக்கு முன்பதாக ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எல்லாரையும் அந்த அந்தி கிறிஸ்து கூட்டிட்டு போயிருவாங்கிற ஒரு செய்தி காட்டு தீயா அங்க பரவுச்சு. ஆனா 1996 ஜூன் மாசம் 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா, யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மார்க்கு 16:6. சற்று யோசித்து பார்ப்போம். ஞானம் அடைந்த ஸ்நானமே பிரதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.